ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோ டெக்னிக்கல் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போனா இன்னைக்கு விஜய் வந்து டெல்லி கிளம்பி போயிருக்காரு. இன்னைக்கு நாளைக்கு ஒரு அரசாங்க பயணம் மாதிரி அவர்கள் போயிருக்காரு. அது பத்தி நிறைய விமர்சனமும் கிளம்பி இருக்கு. இங்க அது மட்டும் அன்புமணி அவர்களும் பார்த்து விஜய் அவர்கள் ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் பண்றது ஜனநாயக ஒரு கொலை அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. இது ஜனநாயக படுகொலை மாதிரி, இது சம குதிரை பேரோட இது ரொம்ப மோசமானது, சட்டமன்ற சொன்னதோட ரொம்ப மோசமானதுன்ட்டு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. விசி அவர்களும் சரி, ஸ்டாலின் அவருக்கு ஒரு வீடியோ மாதிரி சென்ட் பண்ணியிருக்காரு. பேசி வாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவோம். விஜய் அவர்கள் இப்போ பார்க்க போயிருக்காரு. மோடி அவர்களை என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு வல்லரசு ஆகிறதுக்காக நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்காக வேணும். அது மூலம் பொருளாதாரம் இப்போ அடி வாங்குது. அதான் நீங்க நிறைய விஷயத்த பார்க்கணும். பெட்ரோல் நீங்க குறைக்கணும், 3-4 டீசலுக்கு ஏத்துனீங்கன்னு நிறைய விஷயத்த கோரிக்கை வச்சிருக்காரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல, இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. விஜய் அங்க போய் அப்ரூவ் வாங்குவாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. அது மட்டும் சில பேர் என்ன சொன்னாங்க, விஜய் அவர்களும் மோடி அவர்களும் நல்லா பார்ட்னர்ஷிப் ஆவாங்க, அந்த மாதிரி சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா ரூமர்ஸ் எப்பவுமே உண்மையா ஆகிறது கிடையாது, சில பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத அன்புமணி அவர்கள் என்ன பேசுறது தெளிவா பார்ப்போம். அவர் பேச நிறைய பேர் ரியாக்டா ஆயிருக்காங்க. என்னன்னா விஜய் செய்யறது சுத்தமான ஒரு அரசியல் கிடையாது. ஒண்ணு என்ன சொல்லியிருக்காரு, ஏடிஎம்கே ஒண்ணு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் காசு கொடுத்து வாங்குறாரு. இது ஒரு ஜனநாயக ஒரு கொடுமை, ஜனநாயக கொலை. இது குதிரை பேரோட மோசமான ஒரு விஷயம் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. ஏடிஎம்கே வந்த 4 பேர் இன்னொரு வாட்டி அவங்க நிக்கவே கூடாது, உங்க ரிசைன் பண்ண தொகுதிக்கு நீ போகவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப கண்டனமா தெரிவிச்சிருக்காங்க. உங்களை நாங்க சட்டமன்ற உறுப்பினராக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நாங்களும் சரி, நாங்க மட்டும் சொல்லல, நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த மாதிரி அவங்க சொல்றது யாராலும் மன்னிக்கத்தக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வன்மையா கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இந்த மாதிரி மட்டும் விஜய் அவர்கள் பண்ணாங்கன்னா, அவங்க 4 பேரை திரும்பி நின்னாங்களா, தாவேக்க சைடுல போய் நின்னாங்கன்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நாங்க நிறுத்துவோம், அது அடியே நாங்க நிறைய விஷயத்த பண்ணுவோம், அந்த விஷயத்துக்காக எங்களை தள்ளாதீங்க, புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கு அவரை பத்தி அவங்க வன்மையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பரவலாகவே பேசப்படுது. இப்போ இந்த இடத்துல இது இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடு விசி அவர்கள் ஸ்டாலினை பத்தி நிறைய விஷயம் விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. என்ன எங்களை மன்னிக்கணும், காங்கிரஸ் அவர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க, அதே துரோகத்தை நாங்களும் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சில கூலிக்கு மாறடிக்கிறாங்க. அதான் சில பேர் கூலிக்கு பொருளைக்கு பேசுறது பொருளை கொண்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. நாங்க இப்ப தாவேக்கு சப்போர்ட் பண்ண போறோம், நாங்க ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லணும், அண்ணன் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம். அதை அவர் பெருசாலாம் எதுவும் எடுத்துக்கல. நாங்க அமைச்சரவையில பங்கு வதிக்கிறோன்றதை நாங்க அவர்கிட்ட சொல்லல, அது சொல்ல முடியாத போச்சு. இருந்தாலும் அங்க இருக்க அமைச்சர்கிட்ட சில பேர் நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம், இவன் நாங்க முடிவு எடுக்க போறோம்ட்டு அவரு சொல்றாரு. இது எல்லாம் ஏத்துக்கூடிய விஷயமா இருக்கு. இதுவும் நிறைய பேர் ரூமர்ஸ் போட்டாங்க. அது ஆசா அவருக்கு ட்விட்டர்லாம் போட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் எங்களுக்கு சட்டப்பேரவையில பங்கு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் எண்ணம் இல்ல, அதுக்குள்ள போகும்போதே எங்களுக்கு எண்ணம் வந்துச்சு. அது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. அதிகாரத்துல பங்கு 10 வருஷமா நாங்க டிஎம்கே இருந்தோம், இங்க அதிகாரத்தை பங்கு இருந்து சொல்லிட்டு பேசுறாங்க. அது மட்டும் தொண்டர்கள் அடிச்சுக்கிறாங்க. அதை பத்தி நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தொண்டர்கள் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதாவது தொண்டர்கள் நம்ம எல்லாம் சரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறோம். ஆனா உண்மையா அரசியல்வாதி, அதாவது தலைவர்கள் அடிச்சுக்க மாட்டாங்க. எந்த டைம்ல எங்க அரசியல் பண்ணுமோ, எங்க அரசியல் பண்ணக்கூடாது, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும், உங்களுக்கு தெரிந்த அந்த அறியாமை எதுக்கு நம்மளுக்கு தெரியலன்ட்டு ஒரு பெரிய ஒரு டாக்ஸ் கிளம்பி இருக்கு. ஏன்னா அந்த போராட்டம் அதெல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் விஜயில இங்க தமிழ்நாடு நடக்கிற பிரச்சனை முடிக்கிற மாதிரி சில பேர் விம்பத்தை காட்டுறாங்க. ஆனா இன்னும் அந்த விண்பலம் பொய்ன்னு மக்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா நிறைய விஷயம் இங்க இன்னும் மாத்தாதான் இருக்கு, நிறைய விஷயம் அதிகமா இருக்கு. அது மட்டும் சாட்டை அவர்கள் ஒரு வன்மையான ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களோட அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ அமைச்சர், இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்களா, கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மக்கள்கிட்ட காசு வசூல் பண்றது, மார்பிள் வாங்குறது, டாஸ்மாக் கலாலி பண்றது, இதெல்லாம் அண்ணமிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நினைக்கிறேன். நான் இதுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமா நிறைய கிடைச்சிச்சுன்னா ஆதாரப்பூர்வமா நான் நிரூபிக்க ஆரம்பிச்சிருவேன் அவரு சொல்றாரு. இது எல்லாரும் பரவலா பார்க்கப்படுது. யார் பாருன்னா இப்ப எப்படி சொல்றான்ட்டு எல்லாரும் பரவலா பார்க்க போறாங்க. இப்ப தமிழ்நாடு பாலிசி என்ன நடக்குது சத்தியமா தெரியல. அது மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் மோடி அவர்களும் பார்ட்னர்ஷிப் சொல்லியிருந்தல, அது மட்டும் இல்ல, விசி அவருக்கு மறைமுகமா போய் ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்பயும் நிறைய பேர் சொல்றாங்க. இது ஏற்கத்தக்காத விஷயமா இருக்கும். ஏன்னா அப்பயே விசி அவர்கள் முழங்கினாங்க, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குண்டு. இன்னைக்கு அதே மாதிரி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயமா எல்லாரையும் பார்க்கப்படுது. அதனால திரும்பியும் அவங்க சப்போர்ட் பண்ணி விஜய் அவர்கள் துரோகம் பண்ற மாதிரி கொஞ்சம் ரூமர்ஸ் பரப்பி இருக்காங்க. அதான் ஒரு மெயினா சொன்னாரு, கூலிக்கு மாற அடிக்கிற பசங்க சொல்லிட்டு ரொம்ப பச்சையா சொல்லியிருக்காது. அதை எல்லாரும் பரவலா பார்க்கப்படுது. அது மட்டும்
இப்ப தமிழ்நாடு இந்த பாலிடிக்ஸ் இங்க போயிட்டு இருக்கும்போது டாலர் ருபீஸ் ரேட் குறையுது ஏறுது அந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல விஜய் அவர் போகும்போது வந்து நிர்மலா சீதாராமனும் சேர்ந்து பார்க்க போறாங்க, அதாவது மினிஸ்டர் அவர்களே போய் சேர்ந்து பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லி போது அது ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவரையும் போய் பார்க்க போறாங்கன்ட்டு. அதை பார்த்து என்ன பேச போறாரு, என்னென்ன செய்ய போறாரு, ஜிஎஸ்டி ஏதோ குறைக்கிற மாதிரி ஏதோ பேச போறான்ட்டு நிறைய ரூமர்ஸ் போகுது. மேலும் அப்டேட் ஒன்னே ஒன்று உங்களை அப்டேட் பண்றேன், அது மூலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.